ஹலோ. ஹலோ. மகிமா மேடம்ங்களா? ஆமா, மகிமா பேசுறேன் சார். மேம், இது ராஜ்குரு சார் பேசணுமா? டைரக்டரு ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஓகே, அதோ ஓகே, இதோ ஓகே. கொடுங்க சார், லைனில் இருங்க சார். Oh. Hello. Hello, sir. How are Yeah, you? Mahima, how are you? I'm good. How are you? Yeah. You're always good, I know. I saw your films and everything is very nice. Thank you, ரொம்ப நல்லா thank பண்ணிருக்கீங்க. you so much. சூப்பர். Thank you, sir. இப்போ இது பார்த்தா அருண் விஜய் ஆக்சுவலாக நம்ம படத்தில் பண்ணுறாரு. ஓகே, ஓகே. நம்மளுக்கு அவர் இப்ப கொஞ்சம் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. அதான் பேசினேன். அசிஸ்டன்ட்க்கு வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணாங்க. யூ டிட் பிக் அவர் கால். ஹலோ. யார் சார்? இல்லை, அசிஸ்டன்ட் வந்து கால் ட்ரை பண்ணாங்க உங்களுக்கு, நீங்கள் கால் எடுக்கல. நோ இஷ்யூ. நத்திங் சாரி என்றால் நோ, அதெல்லாம் தேவையில்ல. இப்போ ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து இந்த சென்டிமெண்டலி கொஞ்சம் நிறையா விஷயங்கள் வந்து ஐ பிலீவ் இட். ஓகே. ஓகே. நான் வந்து மணி சார் கிட்ட வந்து அசோசியேட் டைரக்டராக இருந்திருக்கேன். யூ நோ மீ. ஓகே. தெரியும். விஷயம் சூப்பர். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த சென்டிமெண்டலி விஜய் அப்படின்னா பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து இளைய தளபதி விஜய் வச்சு தான் படம் எடுக்கிறதா வந்து ஒரு ஐடியா இருந்தது. அவர் வந்து கதையை கேட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, மாற்றணும் அப்படின்னாரு. ஹீரோவை மாற்றுவோம், ஆனால் கதையை மாற்ற மாட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் தான் நம்மளுக்கு. அதனால விஜய் சேதுபதியும் அருண் விஜய் ரெண்டு பேருக்கும் விஜய் வருதுல்ல. ஸோ சென்டிமெண்டலி ஐ லைக் தட். எக்ஸாக்ட்லி. அதான் ரெண்டு பேரையும் வச்சே வந்து இப்போ இந்த படம் எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா. ஓகே சார். அதுக்கு வந்து ரெண்டு கேரக்டருக்கு வந்து நீங்க பண்றீங்க, டுவல் ரோல் பண்ண போறீங்க. ஓகே சார். நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்களோ யூ ஷுட் கம் அண்ட் கிவ் ஒன் ஆடிஷன் டு அஸ். ஓகே. நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்க? இப்போ நான் இங்க சென்னையில 4th வரைக்கும் இருக்கேன் சார். சரி. இப்போ இன்னைக்கு தான் இந்த படம் ஷூட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எந்த படம் பேரு? எந்த படமா? ஐயங்கர். இல்ல, ஆஸ்கிங் சீரியஸ்லி. இல்ல ஏனா அப்படிலாம் வைக்கறாங்களா படம் பேரு? ஐ டிடன்ட் மேக் எனி ஜோக். இல்ல. ஓகே ஃபைன். ஐயங்கரன் ஜிவி பிரகாஷ் மூவி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே. சோ அவங்க 2 நாள் வந்து கொஞ்சம் லேட் நைட் ஷூட் போறாங்க. சோ நான் போறதுக்கு முன்னாடி சார் நான் உங்களை வந்து நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டு எத்தனை மணிக்கு முடியுது என்னன்னு கேட்டு உங்களுக்கு கால் பண்ணா ஓகேவா சார்? ஷியோர் மகிமா. ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து 2 பேட்டர்ன்ல நீங்கள் நடிக்கணும். ஒன்று வந்து விஜய் சேதுபதி கூட நீங்கள் நடிக்கும்போது உங்கள் ஃபேஸ் வந்து ரவுண்டாக இருக்கு. இப்போ ஐ சா தட் மூவி அண்ட் எவ்ரி திங். இட்ஸ் அ கியூட் ஃபேஸ். ஓகே, இட்ஸ் லைக் ஆப்பிள். நல்லா இருக்கு. ஓகேங்களா? அது ரொம்ப ஃபேஸ் கட், அதனால தான். அண்ட் அனதர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இவர் வந்து இந்த படத்தில் ரொம்ப இலக்கிய சொல்லியிருக்கோம் நம்ம அருண் விஜய். ஓகே. ஸோ அவர் ரொம்ப டெடிகேஷனான ஒரு ஆக்டர். ஸோ அவரும் இழைப்பாரு. ஸோ அதனால வந்து உங்கள் மூஞ்சி ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கணும், இன்னொன்று வந்து உங்கள் மூஞ்சி வந்து நீட்டாக இருக்கணும். ஸோ வந்து அதனால வந்து யூ ஷுட் ஆல்சோ உடம்பு குறைச்சி ஃபைன். ஓகே. அதை நீங்கள் பண்ணீங்க, ப்ராக்டிஸ் பண்ண. அதுக்கெல்லாம் நீங்கள் டெடிகேட் பண்ண முடியுமா? பண்றேன் சார், பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம். ஒன்று வந்து குண்டு முகம், இன்னொன்று வந்து ஒல்லி முகம். ஐ மீன் நீட் ஃபேஸ். ஓகேங்களா? அண்ட் நீட் அண்ட் சைபர் இஸ் ஈக்குவல் டு படத்தோட சொல்யூஷன் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக வரணும். ஓகே சார். இதுதான் வந்து தியரி, நம்ம படத்தோட தியரி. அண்ட் இன்னொரு விஷயம், பை த வே, இந்த படம் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்தி ஒரு வெர்ஷன் எடுத்திருக்கோம் நாங்கள். அது கொஞ்சம் பாதிலேயே இதில் இருக்குது. அதனால் இது முழுக்க தமிழ்லேயே பண்ணுறோம். ஆனால் சப்டைட்டில் வந்து ஹிந்திலாம் போடுவோம் நாங்கள். ஏன்னா படத்தை வந்து ஹிந்திக்காரங்களாம் பார்த்து புரியணும் அப்படின்றதுக்காக. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு கேரக்டர் வந்து கொஞ்சம் ஊமை மாதிரி பண்ணுறீங்க. இன்னொரு கேரக்டர் வந்து ரொம்ப வாயாடியான பொண்ணு. அதான் ஆடிஷன் அப்போ யூ ஆர் வெரி குட் இன் தமிழில் நீங்கள் பக்காவா? தமிழ் பேச தெரியும் சார். நல்லா பேசுவீங்க. ஏதாச்சும் சம் டயலாக் நான் பார்த்தேன், ஏதாச்சும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏதாச்சும் ஒரு வாயாடித்தனமான டயலாக் சும்மா எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு கேன் யூ டூ இட்? எந்த டயலாக் நீங்க டயலாக் சொல்றீங்களா? எனிதிங். ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை, சிங்கம் படம் பார்த்துருப்போம். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட், ஆனால் நான் அடிச்சா 2.5 டன் வெயிட். அப்படி சும்மா ஃபாஸ்ட்டாக சொல்லி பாருங்க. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட், ஆனா நான் அடிச்சா ஒரு டயலாக் நான் அடிச்சா 2.5 டன் வெயிட். 2 டன். ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட், ஆனா நான் அடிச்சா 2.5 டன் வெயிட். சூப்பர் ஃபைன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது ஊமையா, ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ரை பண்ண முடியுமா உங்களால்? வாய் பேசுற மாதிரி ஜஸ்ட் இல்லை ஐ லவ் யூ அப்படின்றத எப்படி ப்ரொபோஸ் பண்ணுவீங்க? யார் ஊமையா? ஆமாம், யா. I love you. சூப்பர். லவ் யூ ஊமை சொன்னது தான் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டில். நோ ப்ராப்ளம், அதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகே நோ ப்ராப்ளம். மஹிமா, நீங்கள் வந்து நாளைக்கு ஆடிஷன் வந்துருங்க. இல்லை ஜோக் அப்பார்ட் நம்ம கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு போகிறோம் படத்தை, ஓகேவா? நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயான உடனே ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ் வந்துருங்க, ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஒரு இதில் வந்து ஹைட்டாக இருக்கணும்.
ஓகே. இன்னொன்னு வந்து ஹைட்டா இருக்கணுமா? ஆமா ஹைட்டா இருக்கிற மாதிரி. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிற மாதிரி. ஓகே. ஹைட்டா இருக்கிற மாதிரி காமிப்போம். உங்களை இன்னொரு ஷார்ட்டா இருக்க மாதிரி காமிப்போம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அது எப்படி சார்? அது நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்க அபூர்வ சகோதரர்கள் தமிழ் படம் பாத்தீங்களா? கமல்ஹாசன் சார் உலகநாயகன். இல்ல இல்ல இல்ல. அதுல வந்து ஒன்னு காலை கட்டிக்கிட்டு நடிப்பாரு. அந்த மாதிரி நம்ம இதுல கொஞ்சம் வேற வெரைட்டில பண்றோம். நான் வரும்போது அது எப்படி பண்ணிடுவேன்? அது நாங்க பண்ணிடுவோம். டெஃபினட்டா இந்த படத்துல நீங்க நடிச்சீங்கன்னா நேஷனல் அவார்டு வரா மாதிரி டெஃபினட்டா அதை நாங்க பண்ணி கொடுப்போம். ஷியோர் யூ பிலீவ் அஸ். ஓகே. அண்ட் நல்லா ஹோம்வொர்க் பண்ணுங்க. நல்லா வெயிட்ட குறைக்கணும் நீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கங்க. சொல்லுங்க சார். ஓகே சார். இல்ல if you have any doubt now you just ask him. ask me. Okay, yeah. Okay? No issue. And at the same time I saw your film. இப்போதான் எனக்கு சில இதெல்லாம் காமிச்சாரு அருண் விஜய். Your குற்றம் 23 is awesome. நல்லா பண்ணிருக்கீங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. Okay sir. Thank you sir. உங்க அம்மா இருக்காங்கல்ல? இருக்காங்க. அது அவங்களும் கிட்டத்தட்ட உங்கள மாதிரியே இருப்பாங்களா? ஆமா. அவங்க என்ன மாதிரி? யார் சொன்னது சார்? இல்ல அருண் விஜய் சொல்லிட்டு இருந்தாரு. அதான். Okay. Okay. Yeah. If you don't mind, can I know may I know one thing to you? From you. Yeah. கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் மறந்துச்சு. சாரி. இப்போ வந்து அம்மா வந்து என்ன ஏஜ் இருக்கும் அம்மாக்கு? இல்ல என்ன ஏஜ் இருக்குன்னு கேக்குறேன். ஜஸ்ட் சும்மா. ஏன்னா நம்ம படத்துல வந்து ஒரிஜினல் அம்மாவே உங்களுக்கு போடலாம் அப்படின்னு. நீங்க பாக்கலையே சார் அம்மாவை? நான் பார்க்கல. நான் போட்டோ காமிச்சாரு. she is looking nice compared to you. Okay. compared to youனா நல்லா இருக்காங்கன்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? அவங்க இதுல பண்ணுவாங்களா? அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க நடிக்க மாட்டாங்க. ஓகே நோ ப்ராப்ளம். நீங்களே நடிச்சு நல்லா சம்பாதிங்க. அண்ட் இப்போ என்னன்னா இன்னொரு ஒரே ஒன்று மட்டும் ஃபைனலா எனக்கு இந்த ஓங்கி அடிச்சா 1 டைம் சொன்னீங்களா? அது இன்னொரு தடவை கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க. எந்த தடை இல்லாம. நீங்க யாரோ ஓட்றீங்களா? இப்பதான் தெரிஞ்சுச்சா? மஹிமா நீ ஊமை வந்து ஐ லவ் யூ ப்ரப்போஸ் பண்ணது நீதாம்மா ஃபர்ஸ்ட் டைம். சூப்பர் மஹிமா. திஸ் இஸ் சரித்ரன் ஃப்ரம் 92.7 பிக் எஃப்எம். ஏமா நான் தான் ரவுண்டு மூஞ்சின்னு சொல்றேன், ஒல்லி மூஞ்சின்னு சொல்றேன். அப்பயே உஷாரா ஆகத்தவல. ஏமா இவ்வளவா போன் கால்ல இவ்வளவு எல்லாம் பண்ணுவீனா நீ? அருண் விஜய் சார் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரே, சரி நம்மளும் பண்ணுவோம். ஏன்னா அவரு பெரிய டெடிகேஷன். ஏப்பா என் பேரை யூஸ் பண்ணி என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால அவ்வளவு ட்ரஸ்ட்ல. சாரி மஹிமா. அருண் சரி ஓகே. அண்ட் ஃபைனலி இன்னொரு விஷயம், நம்ம கூட த்ரிஷா வந்திருக்காங்க. அவங்களும் உங்ககிட்ட பேசணும். த்ரிஷா கமான். ஹலோ. ஹலோ. ஏய் ஹாய், how are you? I'm good, how are you? என்ன ஒன்னு போட்டு இப்படி மொக்க பண்ணிட்டாங்க? செம்மயா கலாய்ச்சாங்க. ஆமா. அண்ட் அப்புறம் எப்ப மீட் பண்ணலாம்? when you free? ஹலோ. Yeah, I can hear you. தெரியுதா யார் பேசுறேன்னு? தெரியுது. யாரு? த்ரிஷா மேம். மேம் இது பழைய ரிக்ஷா மேடம் இது. ஹலோ, அதுவும் நான் தாங்க. அது ரிக்ஷா கிடையாது. என்னம்மா இப்படியா உன்னை பிராங்க் பண்ணுவாங்க? கொஞ்சமா மைமா ஒரு தடவை பண்ணாங்க, சரி 2 தடவை எப்படிமா நீ பிராங்க் ஆவ? என் த்ரிஷா வயசு தெரியாதா? ஆமா த்ரிஷா வயசு இப்படியா பழைய அவ்வளவு நம்பிக்கை. ஐயோ சாரி அம்மா. அதான் அம்மா கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், டைரக்டர் பேசணும்னு சொன்னாரு. அதான் வேண்டாம் நானே பேசுறேன், மேனேஜர் பேசுறேன் சொன்னாரு. நானே பேசுறேன். சாரி இனிமே நானே அப்படி சொல்ல. நான் சொன்னேன்னு சொன்னா கூட நம்பிடாத. ஓகே மஹிமா. சரித்திரன் உன்னால என்னோட நம்பிக்கை என் மேல வச்ச நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு பாரு. நான் இப்ப உங்களை எப்படி நம்புறது? ஐயோ ப்ளீஸ். ஆனா எதை வேணாலும் நம்பலாம் மஹிமா. பழைய துருப்புச்ச ஐ லவ் யூ அது கூட நம்பிடலாம். ஆனா மஹிமா அந்த பழைய துருப்புச்ச சைக்கிள் ரிக்ஷா மாதிரி ஒரு குரல்ல பேசினேன். அது வந்து த்ரிஷா குரல் நம்பின பாரு. அது த்ரிஷா கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க தெரியல. ஓகே இனியோ மஹிமா, உங்களுடைய குற்றம் 23 படம் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வந்து அருண் விஜய் கிட்ட சொன்னாரு. நம்பலாமா? இது நம்பலாமா? 100% இதெல்லாம் நம்பலாம். இது பிராங்க் கிடையாது. இது உண்மை. at the same time Mr. Arun Vijay, very happy to talk with you. சூப்பரா ஒரு prank புடிச்சிட்டீங்க. உங்களுக்கு இருக்கு. ஐயோ சாரி. மா இங்க டைரக்டர் பக்கத்துல உட்கார்ந்திருக்காருமா. அங்க உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்காரு. அங்க பாருங்க சார், பேசுங்க. அவர்தான் ஐடியா கொடுத்ததேமா. இந்த ஐடியாலாம் கொடுத்தது நான் சார். இந்த கால் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொல்லி இருக்கலாம்ல. நீங்க ப்ராப்பரா டைலாக் டைரக்ஷன் கொடுத்திருந்தீங்கன்னா நானும் நடிச்சிருப்பேன் நல்லா.
தெரியாத மாதிரி. நீங்க ப்ராப்பரா ஐடியா கொடுத்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்கன்றாங்க. தெரியாத மாதிரி பிராங்க்னு தெரியாத மாதிரி நடிச்சிருப்பாங்களாம். இல்லை இல்லை தெரியாத மாதிரி நினச்சா அது ப்ராங்க் கிடையாது மகிமா. இல்லை இல்லை இதுக்கு எவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணோம் தெரியுமா? அதாவது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கால் எடுத்தோன்னா வந்து உங்கள் அம்மா தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் வந்து அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம். ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம். பரவாயில்ல டைரக்டா நீயே எடுத்துட்டதுனால சோ ஸ்போர்ட்டிவ். பட் அதே மாதிரி போன்ல எல்லாம் நடிக்க சொன்னா நடிக்காத லூஸ் மாதிரி. உனக்கு முன்னாடி நிறைய பேர் மாட்டியிருக்காங்க சரியா? இதெல்லாம் சாதாரணம். நீ இதுக்கு அதெல்லாம் 2-3 இது கேட்டீங்கன்னா உனக்கு தெரியும் நம்மள சாதாரணம் அப்படின்னு. அதான் சரித்திரனின் நரித்தனம். ஓகேப்பா. Take care. All the best. Bye. Thank you Mahima. Take care. Bye. Thank you. Yeah, bye. Take care. Bye. Okay. Mr. Arun Vijay. செல்லக்குட்டே தங்கம் கலக்கிட்டீங்க. டைரக்டர் சார் ரொம்ப நன்றி. மியூசிக் டைரக்டர் ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து செம ஹிட் ஆகிறதுக்கு வந்து 92.7 பிக் எஃப்எம் சார்பா வந்து அந்த சரித்திரனின் நரித்தனம் ஜலபுல ஜெகம்மா இந்த டீம் ஷோ சார்பாகவும் வந்து பெரிய வாழ்த்துக்கள். Thank you boss. Take care. சூப்பர். எல்லாம் நல்லா கை தட்டலாமே கேக்குமே.